ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது 2011 எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமா தான் அப்டக்ஷன். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் உள்ள ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்தோட தமிழ் டெபோஷன் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக சிம்பிளாக பார்த்துடலாம். படத்தில் வர நம்ம ஹீரோ பேர் நேத்தனை பொறுத்தளவுக்கு அவங்க அப்பா அம்மாவோட ஒரு நார்மலான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் அப்பா வந்து ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப கண்டிப்பான அப்பாவாக இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான சமயத்தில் காலேஜ் ப்ராஜெக்ட் விஷயமா ஹீரோயினோடு சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மிஸ்ஸிங் வெப்சைட்டில் வந்து அவரோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோவும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு நம்ம ஹீரோ. அப்போ இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையே போய்யா, நம்ம கூட இருக்கிறது நம்ம அப்பா அம்மா இல்லையா அப்படிங்கிற தாட் ஃபீல் ஆனதுனால ஸோ அந்த மிஸ்ஸிங் வெப்சைட் மூலமாக அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணவங்ககிட்ட பேசணும்னு நினச்சி அந்த வெப்சைட்டில் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகு 2 குரூப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை தேடி வராங்க. அதில் ஒரு கட்டமாக ஹீரோவை வளர்த்த இப்போ அப்பா அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் வந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிற நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த துரத்துற கும்பல் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா, அண்ட் துரத்துற 2 கும்பலில் வந்து ஒருத்தர் பாசிட்டிவ் ஒருத்தர் நெகட்டிவ் அப்படின்னா அது நம்ம ஹீரோவுக்கு யார் பாசிட்டிவ் யார் நெகட்டிவ் அப்படிங்கிறதே தெரில. ஏன்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் யார் பக்கம் நம்ம வந்து நிற்கலாம், யார் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் அப்படிங்கிற அந்த தாட் குழப்பமாக இருக்குது. ஸோ இதனால் என்ன டிசிஷன் எடுக்கிறாரு, எந்த மாதிரி தப்பிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படம் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்கும். இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லாவே கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி இந்த படத்தோட அந்த மிஸ்ட்ரி, ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை பொய் அப்படிங்கிற அந்த போர்ஷன்ஸில் ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வர்ற அந்த குழப்பம் நமக்கே டென்ஷன் பில்டிங்கை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. உண்மைக்கு இந்த துரத்துற 2 சைடில் யார் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து போகணும், யார் பாசிட்டிவ் யார் நெகட்டிவ் சைடு அப்படிங்கிற மாதிரி நமக்கே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த 2 பேருமே காமிச்சிருப்பாங்க. அதனால என்னமோ படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த ட்விஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணது இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவ்னே சொல்லலாம். பட் அதே ட்விஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கிளைமேக்ஸில் ரிவால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அது வரைக்கும் நம்மளை காத்திருக்க வச்சுட்டு அந்த ட்விஸ்ட்டு ரிவால்வ் ஆகும்போது எப்பா இதுக்கு தான் நடந்துச்சா அப்படிங்கிற தாட்டை ஃபீல் பண்ணுச்சு அப்படின்னா அந்த படம் சக்ஸஸுங்க. அது இவ்வளோதான் மேட்ரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படம் வந்து டோட்டலாக அடி வாங்கிரும்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த படத்தோட அந்த அந்த சஸ்பென்ஸ் ரிவால்வ் ஆகிற போர்ஷன்ஸ் வந்து பெருசாக வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகல, இவ்வளோதான் மேட்ரு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் அந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு சுமாரான ஒரு படமாக இருக்குது. பட் அந்த மிஸ்ட்ரியை கொண்டு வந்த விதம் அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. படத்தில் நடிச்ச எல்லாருமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆக்ஷன் மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமாவை அதிகமாக விரும்பி பார்ப்பீங்கன்னா இந்த படத்தையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை ஃபேமிலியோடும் பார்க்கலாம். இந்த படத்தில் பெரிய அளவில் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்கில் பார்க்கும்போது 5க்கு 2.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணலாம்.